கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று பணத்தை பற்றி பேச மிகவும் பயப்படுகிறோம். நாங்கள் பணத்தை பார்க்கிற விதம் அது ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்கு அது தேவையற்ற ஒன்று என்ற ஒரு பயத்தோடு நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு அதை ஒரு உலக பொருள் என்று அதை குறித்து சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்திலே பணத்தை குறித்து எங்கேயாவது சபையிலே ஒரு பிரசங்கம் கேட்கும் பொழுது நாங்கள் அதை ஆசீர்வாத பிரசங்கம் என்று முத்திரை குத்தி விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்று ஒரு சபையை நடத்த பணம் தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்தை நடத்த பணம் தேவைப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் தேவைப்படுகிறது. நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொள்ள பணம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த பணத்தை குறித்து பரலோகம் எப்படி பார்க்கிறது, நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதை குறித்த வித்தியாசம் தான் இந்த பணத்தை குறித்த பயத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஒரு உலக பொருள். உலக பொருள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார். அதாவது மனிதன் தான் அதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இன்று அநேக நேரம் பணம் நம்மை ஆளுகை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாங்கள் பணத்தை அதிகம் நேசிக்கிறோம், பணத்தை நாங்கள் விரும்புகிறோம். பணம் தான் எல்லாம் என்று அநேக மனுஷர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார். பிரியமானவர்களே, 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஹட்சன் டெய்லர் அவர்களை குறித்து இப்படி வாசிக்க நேர்ந்தது. அவர் சைனா இன்லேண்ட் மிஷன் என்ற ஒரு ஸ்தாபனத்தை அவர் நிறுவும் பொழுது அவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார் ஆண்டவர் மீது. உலகத்தையோ பணத்தையோ மனுஷனையோ சார்ந்திராமல் ஆண்டவரையே சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷனாக பார்க்கப்பட்டார். அவர் இங்கிலாந்து தேசத்திலே மருத்துவ பயிற்சியில இருக்கும் பொழுது அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் விசுவாசத்தை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தார். எவரிடத்திலும் பணத்தை வாங்குகிறதுக்கு அவர் விரும்பவில்லை. அதாவது அவருடைய கூற்று இப்படியாக இருந்தது, ஒரு சிறிய காரியத்துக்காக, அதாவது அன்றாடம் தேவைப்படுகிற ஆகாரத்துக்காக கூட என்னுடைய ஆண்டவரை நான் விசுவாசிக்க முடியாவிட்டால் எப்படி அவர் கொடுக்கிற மிக பெரிதான இந்த ஊழிய பொறுப்பை நான் சைனாவிலே போய் மேற்கொள்வது என்று அவர் யோசித்தார். ஒரு நாள் இரவு வேளையிலே அவரிடத்திலே ஒரே ஒரு பணம் மாத்திரம் கையில இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மிகவும் எளிய ஒரு மனுஷன் வந்து அவருடைய வீட்டுக்கு வரும்படியாக அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். அந்த மனுஷனிடத்திலே ஒன்றுமே இவருக்கு கொடுக்க இருக்கவில்லை. ஆனால் ஹட்சன் டெய்லர் அவர்கள் அந்த மனுஷனோடு போய் அந்த மனுஷனுடைய மனைவிக்காக ஜெபித்து திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே பேசினார், உன்னிடத்துல இருக்கிற அந்த ஒரு பணத்தை அந்த மனுஷனுக்கு கொடு என்று சொன்னார். இது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனையாக அந்த நேரத்தில் அவருக்கு தெரிந்தது. முதலாவதாக அவர் அந்த கொடுக்கிறதை நிராகரிக்க பார்த்தார். அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னார், என்னாலே முடியாது ஆண்டவரே, இந்த ஒரு பணம் எனக்கு தேவை. இன்னும் நான் இருக்கும் இடத்துக்கு வாடகை கட்ட வேண்டும், என்னுடைய உணவு காரியங்களுக்கு இந்த பணம் எனக்கு வேண்டும். ஆனால் அவருக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் மிக அழுத்தமாக அந்த காரியத்தை குறித்து அவரோடு பேசினபடினாலே அவர் இருந்த ஒரே ஒரு பணத்தையும் அந்த மனுஷனிடத்திலே கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த இரவு அவரிடத்திலே சாப்பிடுகிறதுக்கு பணம் இருக்கவில்லை. நல்ல சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்ற சந்தோஷத்தோட அவர் அந்த நாளிலே உறக்கத்துக்கு போனார். அடுத்த நாள் அவர் எழுந்திருக்கும் பொழுது அவரை தேடி ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தை அவர் திறந்து பார்க்கும் பொழுது அவர் கொடுத்த பணத்துக்கு ஈடாக 4 மடங்கு அதிகமான பணம் அந்த காகிதத்திலே இருந்தது. இதை குறித்து ஹட்சன் டெய்லர் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பணம் மனுஷனை ஆளக்கூடாது, மனுஷன் தான் பணத்தை ஆள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகவே படைக்கப்பட்ட உலக பொருள் தான் பணம். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும். தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அந்த தரிசனத்துக்கு தேவையான சகலத்தையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹட்சன் டெய்லர் அவர்கள் சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வழிகளிலே அது செய்யப்படும். அதிலே எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பணத்தை குறித்த எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பணம் உங்களை ஆளுகை செய்கிறதா, இல்லாவிட்டால் நீங்கள் பணத்தை ஆளுகை செய்கிறீர்களா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.